ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணால் பெரிய அளவுக்கு லாபம் சம்பாதிக்கலாம், பெரிய அளவுக்கு காசு பார்த்துடலாம், இந்தந்த ஸ்டாக்ஸ்லாம் வாங்குங்கன்னு இவங்க சொல்கிறாங்க அவங்க சொல்கிறாங்கன்னு நீங்கள் யோசிச்சிருக்கீங்க. ஆனால் ஒன்றும் அதை படித்து பார்த்து பண்ணணும்னு யோசிச்சிருக்கீங்களா? இன் டீட்டெயிலாக பார்க்கறதுக்கு இந்த வீடியோ மறக்காமல் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சார், உங்கள் மியூச்சுவல் ஃபண்டு வீடியோஸ்லாம் நான் ரெகுலராக பார்க்குறேன். ஓகே, இப்போ மார்க்கெட் ஒரு மாதமாக இறங்கியிருக்கு. இந்த வார் சுச்சுவேஷன்னால் நான் டைரெக்டாக ஸ்டாக்ஸில் ஏன் பர்ச்சேஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு எனக்கு மனசில் தோணுது. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணலாம். நான் பண்ண வேணான்னு கண்டிப்பாக சொல்ல மாட்டேன். ஏன்னா இப்போ நான் இது நாள் வரைக்குமே பேசுனது மியூச்சுவல் ஃபண்டை பற்றி பேசுனதாக இருக்கட்டும், பிஎம்எஸ், ஏஎஃப் எல்லாமே பேசுனது பார்த்தீங்கன்னா ஒரு பை ப்ராடக்ட் ஆஃப் ஸ்டாக் மார்க்கெட், அதாவது பங்குச்சந்தையோட ஒரு பை ப்ராடக்ட்னு தான் சொல்லுவேன். ஏன்னா நம்ம கொடுக்குற காசாக இருக்கட்டும், மக்கள் கொடுக்குற காசு எல்லாமே பார்த்தீங்கன்னா அங்கே போயிட்டு பங்குச்சந்தையில் இன்வெஸ்ட் பண்ணுறது, ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அந்த பங்குச்சந்தையில் ஸ்டாக்ஸில் கம்பெனி பேரில் இன்வெஸ்ட் பண்ணுறது தான் தூக்கி டிவிடெண்டாகவும் ரிட்டர்ன் ஆகும் நம்ம மக்களுக்கும் நம்மளுக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, இந்த எல்லாத்தையும் நடுவில் இருக்கிறதெல்லாம் டெலிட் பண்ணிவிட்டு நான் ஸ்ட்ரெயிட்டாக ஒரு பங்குச்சந்தையிலே போய் நான் ஸ்டாக்ஸை வாங்குகிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. தாராளமாக பண்ணலாம். ஆனால் இது 2-3 விஷயங்கள் முக்கியமானது இருக்குது. என்னென்னு பார்க்கும்போது நீங்கள் அதை டீட்டெயில்டாக படிக்கணும். ஏன்னா ஜஸ்ட் ஏதோ ஒரு கம்பெனி 2 கம்பெனி சொன்னாங்க, ஃப்ரெண்டு போட்டிருக்காங்க, இவங்க போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு போகிறத காட்டிலும் விட நம்ம ஒரு பங்குச்சந்தை நிபுணர்கிட்டையோ இல்லைனா உங்கள் நிதி ஆலோசகர்கிட்டையோ போயிட்டு டீட்டெயில்டாக என்னென்ன ஸ்டாக்ஸ் வாங்குறது, எப்படி நான் வாங்குறது, இது டிமெட் அக்கௌண்ட்டுன்னு ஒன்று இருக்குது இதுக்கு. ஸோ அந்த டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி எப்படி ஓப்பன் பண்ணுறது, எப்படி ட்ரேடு பண்ணுறது, வாங்கி எப்படி விற்கிறது, எத்தனை நாள் ஒரு ஸ்டாக்ஸை ஹோல்டு பண்ணுறதுன்னு இருக்குது. நாட்களும் கூட சொல்ல மாட்டேன், எத்தனை வருடங்கள்னு இருக்குது. ஸோ நம்ம வாரன் பஃபட் சொல்கிறபடி பார்த்தீங்கன்னா பல வருடங்கள் ஒரு ஸ்டாக்கையும் ஹோல்டு பண்ணணுன்றார். அவர் ஜென்ரேஷனாக ஹோல்டு பண்ணணும்னு சொல்கிறாரு. ஸோ அதெல்லாம் நம்ம டீட்டெயில்டாக பார்த்து தான் வாங்கணும். இந்த சமயத்தில், இந்த தருணத்தில் நீங்கள் இன்னும் ப்ரிசைஸாக ஸ்டாக்ஸை பற்றி கேட்டதுனால நான் சொல்கிறேன், லார்ஜ் கேப்பில் இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஏன்னா லார்ஜ் கேப் மாதிரி இப்போ திருப்பி பவுன்ஸ் ஆகிறது வேறு எதுவும் பவுன்ஸ் ஆகாது. மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட்லேருந்து திருப்பி பவுன்ஸ் ஆகாத நிலைமைக்கு வந்தாச்சு. இந்த வார் கெலாமிட்டி இருக்குது. நீங்கள் சொல்கிற மாதிரி வெஸ்ட் ஏஷியாவில் ஒரு ப்ரெஷர் இருக்குது, க்ரூட் ஆயில் சைடில் ப்ரெஷர் இருக்குது, இந்த பக்கம் கோல்டு சில்வர் ஒரு ப்ரெஷர் இருக்குது, எல்லா பக்கமும் ப்ரெஷர் குக்கர் மாதிரி நம்மள ஆக்குறாங்க. இந்த சமயத்தில் ஒரு பவுன்ஸ் ஆகும்போது அந்த ஜம்ப்பு வேகமாக இருக்கிறது லார்ஜ் கேப்பில் இருக்கும். லார்ஜ் கேப்னா என்ன சார்? லார்ஜ் கேப்னா அதாவது இப்போ கவர்மெண்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்க செபியில் அப்படின்னா, அதாவது மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் சொல்லிட்டு கம்பெனிஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் டாப் 50 மார்க்கெட் கேபிட்டலைசேஷனில் அரேஞ்ச் பண்ணி வைக்கும்போது வர்றது தான் லார்ஜ் கேப்னு சொல்லுவோம். அதாவது இந்த சமயத்தில் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸ்ன்ற கம்பெனியை நான் விற்கிறேன் அப்படின்னா அந்த மார்க்கெட் கேப் ஒரு 20,000 கோடி இருந்ததுன்னா இன்றைக்கி இந்த கம்பெனி விற்கிறச்ச 20,000 கோடிக்கு இந்த கம்பெனி விற்பனை ஆகும். விற்பனை ஆனால் அதுலேருந்து நம்ம ஷேர் ஹோல்டர்ஸுக்கு ஒரு காசு வரும்ன்றது தான் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன். ஏன் பெரிய கம்பெனி லார்ஜ் கேப்னு இதுக்கு பேர் வச்சுருக்காங்கன்னா, பெரிய கம்பெனியாக இருக்கும் பட்சத்தில் அது சொல்ல போகாது, அதாவது கெட்டு போயிடாது, அதை ஏமாற்றிட மாட்டாங்கன்ற ஒரு நம்பிக்கையில் தான் அதை லார்ஜ் கேப்னும் அதை மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் சொல்லிட்டு பைஃபெக்ட் பண்ணி வச்சுருக்கிறதுனால நம்பிக்கை அதிகமாக வரும். அதே மாதிரி வளர்ந்த கம்பெனின்னு சொல்லலாம். அதை வளர்ந்து மெச்சூராகி நிறைய சைக்கிள்ஸை பார்த்த கம்பெனின்னு சொல்லலாம். மிட் ஸ்மால்னு அது மாதிரியுமே இருக்குது. ஸ்மால் கேப்புன்றது குட்டி கம்பெனி மாதிரி, அதாவது இன்னும் ப்ரிசைஸாக சொல்லப்போனால் ஒரு தள்ளுவண்டி கடை மாதிரி ஸ்மால் கேப்பை சொல்லலாம், ஒரு பொட்டி கடை மாதிரி ஒரு மிட் கேப்பை சொல்லலாம், ஒரு பெரிய ஒரு ஷாப்பிங் மால் மாதிரி ஒரு லார்ஜ் கேப்பை சொல்லலாம். ஏன் சார் லார்ஜ் கேப் தான் வாங்கணும்னு சொல்கிறீங்க? இப்போது நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் அந்த பாயிண்ட்டை. எப்படின்னா, நீங்கள் மார்க்கெட் பவுன்ஸ் ஆகும் சமயத்தில் உங்களுக்கு அந்த வேகத்தை கொடுக்கறது லார்ஜ் கேப்பில் வேகமாக கொடுக்கும். ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா பிஇ ரேஷியோன்னு சொல்லணும். அந்த இடத்துல என்னென்னா பிஇ ரேஷியோனா என்னென்னா ப்ரைஸ் டு ஏர்னிங்ஸ்னு சொல்லுவோம். நம்ம கொடுக்குற ப்ரைஸ், அதாவது நீங்கள் ஒரு 10 ரூபா கொடுத்து ஒரு பொருளை வாங்குறீங்க, அந்த கம்பெனி எவ்வளோ ஏர்னிங்ஸ், அந்த கம்பெனி எவ்வளோ பொருளாதார அடிப்படையில் எவ்வளோ லாபம் சம்பாதிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் கொடுக்குற 10 ரூபா அதுக்கு ஒர்த்தானு பார்க்கணும். அப்போ பார்க்குற சமயத்தில் ரேஷியோ போடுவாங்க, ப்ரைஸ் பை ஏர்னிங்ஸ், ப்ரைஸ் டு ஏர்னிங்ஸ் ரேஷியோ, அதுதான் பிஇ. நீங்கள் கொடுக்குற அமௌண்ட் அது ஒர்த்தானு பார்க்குறது தான் பிஇ ரேஷியோ. அப்போ பார்க்கும்போது லார்ஜ் கேப் கம்பெனிஸ்லாம் இப்போ நல்லா அடி விழுந்திருக்கும். ஏன்னா ப்ரைஸ் நல்லா இறங்கியிருக்கு. அப்போ என்ன ஆகும்னா பிஇ, அதாவது ப்ரைஸ் டு ஏர்னிங்ஸ் சீப்பாக இருக்கும். சீப்பர் கம்பெனிக்கு போகிறது ரொம்ப நல்லது. ஏன்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு சேல் இருக்குது, ஒரு இயர் அண்ட் சேல் வருது, ஒரு பெரிய மெகா சேல் வருது, அந்த சமயத்தில் நம்ம நிறையா போய் வாங்குறோம். அதே மாதிரி தான் சேம் திங் அப்ளைஸ் ஃபார் பங்குச்சந்தை, ஸ்டாக் மார்க்கெட். இப்போது மெகா சேல் நடக்குது, நீங்கள் ஃபுல்லாக உள்ளே இறங்கி மொத்தமாக வாங்கிட்டு வெளில வந்துடணும். இந்த லார்ஜ் கேப்புன்னு சொல்கிறீங்க, அந்த 50 கம்பெனின்னு சொல்கிறீங்க, அந்த இன்ஃபர்மேஷன்லாம் நான் எங்கே போய் படிக்கிறது சார்?
ஓகே, இப்போது கம்பெனி அதாவது நான் சொன்ன மாதிரி லார்ஜ் கேப், ஸ்மால் கேப், மிட் கேப் நான் 3 சொன்னேன். இதை தாண்டி நேனோ கேப் இருக்குது, மைக்ரோ கேப்ஸ் இருக்குது, நிறையா இருக்குது. இப்போ இதில் வந்து ஃப்ரீ வெப்சைட்ஸ் எல்லாமே இருக்குது. இப்போது டிஜிட்டலைசேஷன் வந்ததுக்கு பிற்பாடு பார்த்தீங்கன்னா கூகுள்லேயுமே நிறைய கிடைக்குது. அதை தவிர வந்து ஆண்ட்ராய்டில் ஆப் இருக்குது. இது என்னன்றதெல்லாம் டீட்டெயிலாக நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இதை நீங்கள் பார்க்குற தாண்டிலும் விட ஒரு கம்பெனியுமே பார்த்தீங்கன்னா எப்படி அனலைஸ் பண்ணணுன்ற ஒரு வழிமுறை இருக்குது. அதாவது வந்து கம்பெனி ஹிஸ்ட்ரியில் ஆரம்பித்து, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம புரிஞ்ச கம்பெனி எடுத்துப்போமே, மாருதி எடுத்துப்போம், ஒரு டாட்டா எடுத்துப்போம், அடுத்தது மகேந்திரா, 3மே எடுத்துக்கோங்க. அப்போ நீங்கள் பார்க்கும்போது மாருதி எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க ஹிஸ்ட்ரியிலேருந்து நீங்கள் பார்க்கணும். மகேந்திராவும் அவர் ஹிஸ்ட்ரியிலேருந்து நீங்கள் பார்க்கணும். ஒன்றுமே நீங்கள் ஹிஸ்ட்ரியிலேருந்து பார்க்கணுன்னா அவங்க ஆனுவல் ரிப்போர்ட்டுக்கு போகணும். ஆனுவல் ரிப்போர்ட் எங்கே கிடைக்கும்னா பிஎஸ்சி வெப்சைட்டில் இருக்குது, இல்லைனா அந்த கம்பெனியோட வெப்சைட்லேயும் இருக்கும். அந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துட்டு அதில் டீட்டெயில் தான் நீங்கள் படிக்கணும். அவங்க வந்து மேனேஜ்மெண்ட் டிஸ்கஷன் சொல்லியிருப்பாங்க, அப்புறம் கம்பெனி ஹிஸ்ட்ரி சொல்லியிருப்பாங்க, மைல் ஸ்டோன் சொல்லியிருப்பாங்க, விஷனு, மிஷன்ஸு எல்லாமே சொல்லியிருப்பாங்க. என்ன அடுத்த ஒரு 10 வருஷத்துக்கான ட்ரெண்ட் எப்படி இருக்கும், நான் என்ன போர்க்கால அடிப்படையில் என்னென்னலாம் அடுத்ததை நான் பண்ணி வச்சுருக்கேன், எப்படியெல்லாம் என் கம்பெனியை வந்து க்ரோத் கொண்டு போக போகிறேன்றதெல்லாம் டீட்டெயிலாக பேசியிருப்பாங்க. அதெல்லாம் நீங்கள் படிச்சுட்டு இதெல்லாம் வந்து பேசிக், இதில் வந்து டெக்னிக்கல்னு சொல்லுவாங்க, ஃபண்டமெண்டல்னு சொல்லுவாங்க. நான் இப்போ சொல்கிறது எல்லாமே உங்களுக்கு ஃபண்டமெண்டல் தான் சொல்கிறேன். டெக்னிக்கல் தனி சப்ஜெக்ட், ஏன்னா அது வந்து ஃபுல்லாக சார்ட்டை பார்த்து சொல்லுவாங்க. இது பூராவுமே வந்து ஃபண்டமெண்டல் தான். ஃபண்டமெண்டல்னால் என்னென்னா, நம்ம ஸ்கூலில் நம்ம பசங்க சொல்லுவாங்க ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங்காக இருக்கணும்டா அப்படின்னு. அதுதான் இதுவும். ஃபண்டமெண்டல்ஸ்னால் நம்பர் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அவங்க ஃபினான்ஷியல் நம்பர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தால் அந்த கம்பெனியை கண்ணை மூடிட்டு போய் வாங்கிடலாம். அதாவது இது எப்படின்னா, கம்பெனியோட ஹிஸ்ட்ரியை ஃபஸ்ட்டு நீங்கள் படித்து பார்த்துட்டு என்னன்றதை அனலைஸ் பண்ணிடணும். அடுத்தது அவங்க ஃபினான்ஷியல் புக்ஸுக்கு வரும். ஃபினான்ஷியல் புக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 3 விதமானது இருக்குது. முக்கியமானது பேலன்ஸ் ஷீட், பிஎன்எல், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், அடுத்தது கேஷ் ஃப்ளோ. பேலன்ஸ் ஷீட்டில் பார்த்தீங்கன்னா அவங்க என்னென்னலாம் லயபிலிட்டிஸ் வச்சுருக்காங்க, என்னென்ன கடன் வச்சுருக்காங்க, என்னென்ன சொத்து, அசையும் சொத்து, அசையா சொத்து, அசட்ஸு, அப்புறம் இந்த பக்கம் லயபிலிட்டிஸ், கடன், எவ்வளோ கடன் இருக்குது, எவ்வளோ சொத்து இருக்குது, என்னென்ன பண்ணியிருக்காங்கன்றது. அதுக்கு அடுத்தது கீழே போனோம்னா பிஎன்எல், அதாவது ப்ராஃபிட் அண்ட் லாஸ். சின்னது தான், நம்ம கற்பனை கேட்ட மாதிரியே பாருங்கள். ஒரு அமௌண்ட் வந்துருக்கு, எவ்வளோ செலவு பண்ணியிருக்கேன், எவ்வளோ வந்து சேர்த்து வச்சுருக்கோம், அவ்வளோதான் பிஎன்எல். அதே தான் ப்ராஃபிட் அண்ட் லாஸ்லையும் எவ்வளோ காசு அவங்க எடுத்துன்னு வந்திருக்காங்க, எவ்வளோ சேல்ஸ் பண்ணியிருக்காங்க, அது சேல்ஸுக்கான எவ்வளோ ரா மெட்டீரியல்லாம் செலவு பண்ணியிருக்காங்க, ரா மெட்டீரியலுக்கு அப்புறம் எவ்வளோ எம்ப்ளாயீஸுக்கு செலவு பண்ணியிருக்காங்க, எவ்வளோ வந்து ரெண்ட்டு கொடுத்துருக்காங்க, இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ உள்ளுக்குள்ளே வந்திருக்கு சேல்ஸ்னால அப்படின்றது தான் பிஎன்எல் அக்கௌண்ட். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், லாஸ் ஆயிருக்கா ப்ராஃபிட் ஆயிருக்கான்னு காட்டுவாங்க. அடுத்தது கம்ஸ் டு கேஷ் ஃப்ளோ. கேஷ் ஃப்ளோவில் பார்த்தீங்கன்னா மேஜராக பார்க்க வேண்டியது கேஷ் ஜென்ரேஷன், அதாவது ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ இருக்கான்னு முக்கியமாக பார்க்கணும். ஏன்னா கம்பெனி யார் வேணால் எடுத்து நடத்தலாங்க, கேஷ் இருக்கணும். கேஷ் தான் த பிளட் லைன் ஆஃப் கம்பெனி. கேஷ் எவ்வளோ ஜென்ரேட் பண்ணுறாங்கன்றது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். கேஷ் ஜென்ரேட் பண்ணால் மட்டும்தான் கம்பெனியால் சர்வே பண்ண முடியும். அதே மாதிரி அடுத்த முக்கியமான பாயிண்ட் வந்து ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ்ன்னு சொல்லுவோம். ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக இருக்கோ அவ்வளோக்கு எவ்வளோ வந்து நம்ம கஸ்டமர்ஸ், அதாவது ஷேர் ஹோல்டர், நீங்கள் இப்போ அடுத்து ஷேர் ஹோல்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டு கேட்டிங்க இல்லையா, உங்களுக்கான ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அது. ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் ஏற ஏற உங்களுக்கு வந்து டிவிடெண்ட்ஸும் கிடைக்கும், அட் த சேம் டைம்ஸ் வந்து நிறைய பெனிஃபிட்ஸும் உங்களுக்கு கொடுப்பாங்க. இது 3த்தையும் படித்து பார்த்துட்டு அனலைஸ் பண்ணிவிட்டு இதுக்கு அடுத்தது வந்து ரேஷியோஸ் போனோம். அதாவது டெட் டு கிரெடிட்டார் ரேஷியோ, டெட் டு டேர்ன் ஓவர் ரேஷியோ, அப்புறம் சேல்ஸ் ரேஷியோ, அப்புறம் இயர் ஆன் இயர் கம்பேரிசன். இயர் ஆன் இயர்னால் போன வருஷத்தும் 2025லேருந்து 2026 எப்படி பண்ணியிருக்காங்க, 2020லேருந்து 2021 எப்படி பண்ணியிருக்காங்க, 2015லேருந்து 2016 எப்படி பண்ணியிருக்காங்க, இயர் ஆன் இயர் நீங்கள் கம்பேர் பண்ணணும். இந்த ஒரு கம்பெனியை மட்டுமே கம்பேர் பண்ணி முடித்த பிற்பாடு இவங்களை சைடில் வச்சுட்டு இவங்க பியர்ஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது இவங்களோட போட்டியாளர்கள் மார்க்கெட்டில். இப்போ மாருதிக்கு பார்த்தீங்கன்னா மகேந்திரா வந்து ஒரு போட்டியாளர். அப்போ வந்து மாருதி எடுத்து நம்ம பார்த்துட்டோம். அதே சேமில் நம்ம இந்த பக்கம் மகேந்திராவுக்கு இதே மாதிரி டேட்டாஸ் எடுத்துகிட்டு பியர் கம்பேர் பண்ணணும். இப்போ இதில் பார்க்கும்போது யார் சிறந்தவங்கன்னு பார்த்துட்டு ஒன்றுத்துலேயும் கம்பேர் பண்ணணும். அப்போது முன்னாடியே சொன்ன மாதிரி பிஇ ரேஷியோவாக இருக்கட்டும், டெட் டு டேர்ன் ஓவர் ரேஷியோவாக இருக்கட்டும், கிரெடிட்டார் ரேஷியோவாக இருக்கட்டும், இது மாதிரி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20-25 ரேஷியோஸ் இருக்குது. இந்த ரேஷியோஸ்லாம் படித்து பார்த்துட்டு இதில் எது பெஸ்ட்டுன்னு பார்த்துட்டு அட் த சேம் டைம் வந்து நம்ம ஃபண்டமெண்டலாக கம்பெனியில் மேனேஜ்மெண்ட்டில் யார் இருக்காங்கன்றதையும் பார்க்கணும். அதுவும் பார்த்துட்டு பிற்பாடு ப்ரைஸ் இப்போ எப்படி ட்ரேடிங்கில் போயிட்டுருக்கு, என்ன ப்ரைஸில் போய்கிட்டு இருக்கு, நம்மளால வாங்கக்கூடிய இதில் இருக்கோமா. ஏன்னா நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் காஸ்ட் வந்து 1 லேக்காக இருந்ததுன்னா மாருதி இன்னைக்கு லிஸ்ட் ஆகிறது வந்து கிட்டத்தட்ட 13,000 to 14,000 லிஸ்ட் ஆகுது. 1-2 வாங்கிட்டீங்கனாலே 25,000 போயிடும், இல்லை 30,000 போயிடும். ஸோ அதையும் நம்ம பார்க்கணும். இப்போ மகேந்திரா பார்த்தீங்கன்னா எவ்வளோ லிஸ்ட் ஆகுதுன்னா 2,000 3,000 லிஸ்ட் ஆகுதா, இல்லை 6,000 லிஸ்ட் ஆகுதா, நம்ம டீட்டெயிலாக பார்த்துட்டு நம்ம ஒன்று நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு மூவ் பண்ணணும். அப்போ வந்து டாட்டாவில் பார்த்தீங்கன்னா 2 விதமாக இருக்குது, சிவி பிவி, அதாவது கமர்ஷியல் வெஹிக்கிள், பேசஞ்சர் வெஹிக்கிள்னு 2 ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் நிறைய உள்ளுக்குள்ள அனாலிசிஸ் இருக்குது. அந்த அனாலிசிஸ்லாம் பண்ணிவிட்டு ஒன்றுமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு தீமேட்டிக்காக அனலைஸ் பண்ணி தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ண
பண்ணணுமே தவிர நான் வந்து பக்கத்தில் ஒருத்தர் ஃப்ரெண்டு வாங்கியிருக்காரு, இந்த ஸ்டாக் நல்லா இருக்கும்னு சொன்னார், இந்த ஸ்டாக் நல்லா இருக்கும்னு சொன்னாப்லன்னு சொல்லிட்டு டக்குன்னு நான் போய் இன்வெஸ்ட் பண்ணிட முடியாது. ஏன்னா அது பண்ணவே கூடாது. ஏன்னா அவரோட ரிஸ்க் அப்படைட் டோட்டலாக வேறு, ஏன் ரிஸ்க் அப்படைட் டோட்டலாக வேறு, உங்கள் ரிஸ்க் அப்படைட் டோட்டலாக வேறு. ஏன்னா வந்து உங்கள் ஏஜுக்கு வந்து நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டை யோசிக்கிறீங்க, நான் என் ஏஜுக்கு யோசிக்கிறேன், அவர் ஏஜுக்கு அவர் யோசிப்பாரான்றது நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அதை பார்த்து தான் நம்ம பண்ணணுமே தவிர நம்ம ஸ்ட்ரைட்டாக நம்ம டமாலில் உள்ளே குதிச்சு வாங்கிடக்கூடாது. இவ்வளவு இருக்கா சார் ஒரு கம்பெனி போய் வாங்கணும்னா? இன்னும் இதை விட ஜாஸ்தியாகவே இருக்குது. எனக்கு டைம் பத்தலைன்றதுனால நான் ஷார்ட்டாக சொல்லிட்டேன். நம்ம எப்போவுமே வந்து ஜென்ரலாக சிம்பிளாக படித்து பார்த்துட்டு சிம்பிளாக போய் நியூஸ் பேப்பரில் போடுறாங்க, ஒரு ரெக்கமெண்டேஷன் வாட்ஸ்அப்பில் வருது இல்லை டெலகிராமில் வருதுன்னு போய் வாங்கிடுறாங்க. அது அப்படி இருக்கவே கூடாது. ஏன்னா வந்து இது வந்து ரொம்ப பெரிய விஷயம். அது இப்போ ரொம்ப சிம்பிளாகிடுச்சு. ஏன்னா வந்து ஆஃப்டர் கோவிட் வந்து டிஜிட்டலைசேஷன் வந்ததுனால இந்த ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றின புரிதல் வந்து மக்களுக்கு வேகமாக வந்துடுச்சு. அதனால் எல்லாருமே வேகமாக அதில் காசை போட்டு அதே வேகத்தோட காசு எடுத்துடலான்னு பார்க்குறாங்க. தட் இஸ் நாட் த சினாரியோ இட் இஸ். ஸோ நம்மளோட தாட் ப்ராசஸே இதில் வேறு மாதிரி இருக்கணும். நம்மளோட வெயிட்டிங் டைமே இதில் கேட்டிங்கன்னா ஒரு மோர் தென் 7 years, மோர் தென் 8 years இருந்ததுன்னா, இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் டைமே கிடையாது, அடுத்த ஜென்ரேஷனுக்கே கொடுங்கன்னு சொல்லுவேன். அப்போ தான் இந்த ரியல் வெல்த் ஜென்ரேஷன் வில் ஸ்டார்ட்.